வணக்கம் இந்தியா. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இந்த ஷார்ட் செல்லிங்கில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இந்திய பங்குச்சந்தையில் டெரிவேட்டிவ்ஸ் முன்பேற வர்த்தகம் ஒரு பெரிய லெவலில் மார்க்கெட்டில் ஒரு குரோத்தை கடந்த ஒரு 10 வருடமாக பார்க்க முடிகிறதுன்னு சொல்லலாம். ஆனால் அதில் இப்போ கடந்த ஒரு வருடமாக சில தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் எல்லாருமே நிறைய பேர் என்னாச்சுனாக்க ஈக்விட்டி கேஷ்லேருந்து எஃப்என்டோக்கு அவங்களுடைய ட்ரேடிங்கெல்லாம் ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. அதனால் கேஷ் வால்யூமும் லோவாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ செபி இந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் லெண்டிங் பாரோயிங் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஷேரை லெண்ட் பண்ணலாம், ஷேரை பாரோவும் பண்ணலாம். இந்த ப்ரொப்போஸ் சேஞ்சினால இந்த லிக்விட் ஷேர்ஸ் இந்த சிஸ்டம் என்ன பண்ணுவாங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணலாம். ஷார்ட் செல்லிங் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். இதில் எய்ம் டு மேக் எ ப்ராஃபிட் தான் இல்லையா, அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம். அந்த ஷேர் ப்ரைஸ் விற்றதுலேருந்து கீழே விழுந்தால் ப்ராஃபிட்டு, விற்றதுலேருந்து மேலே போச்சுன்னா லாஸு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஷேரை விற்கிறீங்க, 900 ருபீஸ் வாங்கிங்கன்னா 100 ரூபா ப்ராஃபிட்டு. 1000 ரூபாய்க்கு வாங்கினது 1050 ரூபாய்க்கு நீங்கள் மேலே கவர் பண்ணுற மாதிரி ஆச்சுன்னா யூ ஆர் எண்ட் அப் வித் த லாஸ் ஆஃப் 50 ருபீஸ். இதுதான் இந்த சிஸ்டத்தினுடைய கீ இன்புட்டு. இதில் கிட்டத்தட்ட நம்ம என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2600 கம்பெனிக்கு மேலே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 176 கம்பெனிகள் தான் இந்த எலிஜிபிள் அண்டர் த ஸ்டாக் லெண்டிங் அண்ட் பாரோயிங் மெக்கானிசத்தில். இந்த ப்ரொப்போஸ் சேஞ்சினால நிறைய லிக்விட் ஷேர்ஸ் எலிஜிபிள் ஆகக்கூடும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ரெகுலேட்டர் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸிஸ்டிங் கொலாட்ரல் ரெக்குவயர்மெண்ட் 200% இருந்தது, அதை இப்போ 130% குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் அது கம்பேர் வித் அதர் குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் யூரோப்லாம் பார்த்தோன்னா டிப்பிக்கலி இந்த கொலாட்ரல் ரெக்கார்ட் இஸ் ஒன்லி 100%. 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 1000 ரூபாய்க்கு உள்ளது கொடுத்த பணம் இருந்தால் போகும். இங்கே ஆனால் 1000 ரூபாய்க்கு 1300 ரூபாய் இருக்கணும். அதனால் செபி ஒரு எக்ஸ்டெண்ட் ஆஃப் ப்ரப்போஸ் ரிடக்ஷனில் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதனால் இது ஸ்ட்ரெங்தனிங் த கேஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் 90% ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர் ட்ரேடிங் இன் டெரிவேட்டிவ்ஸ் இன்கர் லாஸஸ். நிறைய எஃப்என்டோவில் பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் ஏற்றிருக்காங்க, வால்யூமை குறைக்கணுன்ட்டு. பட் இருந்தாலும் இந்த இம்பேலன்சஸ் அதிகமாக இருக்கு இல்லையா, இந்த 18 மாதமாக இதில் ஒரு மெச்சூர்ட் வே ஆஃப் ஆக்டிவிட்டி கொண்டு வரணும்னு இப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க. நன்றி, வணக்கம்.